அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். அனைவருக்கும் வணக்கம். நாம் இணைந்திருப்பது வள்ளலார் வழியில் நடந்தால் மரணத்தை வெல்லலாம். இந்த தொடரில் வள்ளலார் அடைந்த மரணமில்லா பெருவாழ்வை அவரது பாடல் மற்றும் உரைநடை பகுதியின் துணையோடு ஆய்வு செய்து கொண்டு வருகின்றோம். இந்த தொடரின் நோக்கம் வள்ளலார் எப்படி மரணத்தை வென்றார், அவரது அனுபவங்கள் என்னென்ன, அவர் நமக்கு சொன்ன அறிவுரைகள் என்னென்ன என்பதை தெரிந்து புரிந்து அதை பயிற்சி செய்து நாமும் வள்ளலார் போல் மரணத்தை வெல்வதே ஆகும். இந்த விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டு வருகின்றார் முப்பையா. ஐயா வணக்கம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திருள்ளே தனம். ராமலிங்காபயம் ராமலிங்காபயம் ராமலிங்காபயம். ஐயா சரணாஜி வணக்கம். வணக்கம். வணக்கம் சாமி. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். சரணாஜி வணக்கம். சரி சாமி, போன வாரம் நம்ம ஒரு பதிகம் பார்த்தோம். ஆமா, ஒரு பதிகத்தை ஃபுல்லா பார்த்தோம். முதல்ல கஷ்டகாலமா இருந்து கடைசியா சுபம் வந்துச்சு. முதல்ல கொடுக்க மாட்டியா, இது பண்ண மாட்டியா, அது பண்ண மாட்டியா, அப்புறம் தண்டேகம் எனக்கு கழித்து அதை கொடுத்து என்னக்குள்ள பூந்து அதெல்லாம் வந்துச்சு. அது எப்படி வேண்டி கேட்கறது, என்ன பண்ணாருன்னு பார்த்தோம். சரி, இந்த வாரம் என்ன கதை, பக்தி கடவுள் வழிபாடு இன்ட்ரோ கொஞ்சம் கொடுங்க. அதாவது நம்ம ஏன் பக்தியை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, மனம்தான் நம்ம வாழ வைக்கிறதும் கெடுக்கிறதும். உலகில போச்சுன்னா மனம் நம்ம போட்டு அப்படியே அழிச்சு காலி பண்ணணும். திருப்பி கொஞ்சம் மன நிம்மதி வேணும், மகிழ்ச்சி வேணும் அப்படின்னு சொன்னா அருளியல் வரணும். நம்ம எல்லாம் படைச்சு படத்தை வச்சுருக்கா இல்லையா, அந்த மனத்தோட கொடுத்தா இல்லையா, அறிவு கொடுத்தா இல்லையா, அவன் நினைச்சிருந்து வரும்போது அவன் யாரும் நமக்கு தெரியல. கடவுள் கடவுள் பேசுறமே தவிர அவர் எங்க இருக்கிறாரு, எப்படி இருக்கிறாரு, யாராவது பார்த்தாலும் யாரும் பார்த்த மாதிரி தெரியல. அவர் வணங்குறது நம்மளால முடியல. ஏன்னா ஒண்ணு தெரியாம எப்படி வணங்குறது? பார்க்கும்போது இறை பார்த்தவர் வளராரு, இறைவன் வளர கலந்துருக்கான். உலகத்திலேயே எத்தனையோ பெரிய மக்கள்ல ஒருத்தர்கிட்டதான் ஆண்டவன் கலந்துருக்கான். மொத்தம் பாடியிருக்காங்க, அவ்வளவு உருவங்களை பாடியிருக்காங்க. உண்மையான இறைவன் கலந்து வள்ளலார் ஒருத்தர். வள்ளலார் இறைவனா இருக்கிறார். வள்ளலார் நம்ம பல பேர் என்ன நினைக்கிறாங்க, அவர் பக்திமான புலவர் இப்படி நினைக்கிறாங்க தவிர இறைவனே உடம்புல கலந்து இறைவனா இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிறேன். மனசு ஜெயிச்சுற ஒருத்தர்னாலும் புரிஞ்சுக்கிறேன். உடம்போட என்ன இருக்கிறாருன்னு யாரும் புரிஞ்சுக்கல. அந்த அருள் எல்லாம் அவர் கையில இருக்குன்னு புரிஞ்சுக்கல. அவர் வணையா வேண்டிய அருள் எல்லாம் அவர் கிடைச்சல வாங்கிடலாங்கிற புரிஞ்சுக்கல. ஏமாந்து விட்டுருக்காங்க, எல்லாம் ஏமாந்துட்டு இருக்காங்க. உலகம் பூரா ஏமாந்துருக்காங்க. மக்கள் உண்மை புரிய வைக்கணும், வேற வழி இல்லை. யாருமே நம்மள உள்ளவங்களே தெரியுமா, தமிழ்நாடு உள்ளவங்களே பாருங்க, தெய்வத்தில் உள்ளவங்க நான்மாரி யாராவது சொல்றாங்களா? எல்லாரும் வழிபாடு செய்யறாங்க. அடுத்த நான்மாரி வழிபாடு செய்யறாங்க, யாரையும் மறுக்கல. புத்த மதத்துல புத்தர் வழிபாடு செய்யறாங்க, இயேசு மதத்துல இயேசு வழிபாடு செய்யறாங்க, அம்மாவோட மரியமானே வழிபாடு செய்யறாங்க, எல்லாம் செய்யறாங்களே. சன்மாதத்துல மாத்திரம் அது ஃபவுண்டர், அதை கண்டுபிடிச்சவரு, உலகம் சொன்னவர், அவர் வணங்காதேங்கிறாங்க. என்ன சொல்றது அவங்கள? இல்ல சாமி, அவங்களுக்கு அவரோட லெவல் அவரு ஒரு மனுஷன் நினைச்சிட்டு இருக்காங்க. சொல்றேன், அவர் புரிஞ்ச பாரு. தன் தேகம் எனக்கடித்தான் தன் பொருளும் அதெல்லாம் படிச்சாக்கதான் நம்மளுக்கு புரியுது. இப்ப ஒரு சாமி படிச்சோம், அதனால நம்மளுக்கு புரியுது. புரியல தமிழ் தெரியாதனால இவன் என்ன பண்றது தெரியுமா, இவன் பரப்புறாங்க சார். அத சாமி நான் சொல்லிட்டா, நானே வள்ளலார வணங்க மாட்டேன், உங்களுக்கு தெரியுமா? முந்தி நீ வர மாட்டீங்கன்னா தெரியாதனால தெரியாது, அதான் சொல்றேன். என்ன மாதிரிதான் இருப்பீங்க. இல்ல இவன் தெரிஞ்சு அர்ப்பணம் தெரிஞ்சு அர்ப்பணம் படிச்சுட்டு வணங்குறானே. அப்ப ஒண்ணும் பண்ண முடியாது சாமி. அல்பா படிச்சுட்டு களி முத்திருச்சு சாமி. அதான் சொல்றேன். அதனால
வள்ளலாரையே வணங்குவானு சொல்ற அளவுக்கு இங்கதான் கேவலம். சமயத்தை கேவலம் சொல்றோம், இங்கெல்லாம் கேவலம் இல்லை. அங்கெல்லாம் ஆழ்வாரெல்லாம் ஆன்மாலாம் வணங்குறாங்க, கேவலம் இல்லை. தமிழ்நாட்டுல கேவலம் மதிப்பா பேசுறோம், இங்க வள்ளலார் வணங்க மாட்டான்னு சொல்றாங்க. நாம வந்து எல்லாரும் புரிஞ்சிடும், நான் ஜெயிச்ச ஒருத்தர் தான், ஒருத்தர் தான், இறந்து வந்து அவரோட காலம் தான். அதனால அவர் வணங்குவோம். ஒரு காலம் வழி நடந்தோம்னா அவர் வந்து பெருமை என்ன பண்ணாங்க, அவரோட ஜீவன் என்ன தெரியுமா, சாப்பாடு படுத்தனா இல்லை, இவரோட பாட்டு எழுதினா பாருங்க, இவரோட உடல் எழுதிச்சா பாருங்க, இதான் ஜீவா இருக்கு. இன்னும் மக்களுக்கு தெரியாம எழுதிச்சா பாருங்க. அந்த பாட்டை படிச்சா நாலு நம்ம தெரிஞ்சிட்டோம். ஒன்றும் தெரியாது நமக்கு. அப்ப படிச்சா இப்ப 3-4 வருஷம் இதெல்லாம் பேச படிக்கிறோம், இவ்வளவு செஞ்சிட்டோம். இப்ப தைரியம் வந்து நமக்கு. 3 வருஷம் நான் படிக்கிறேன், நீங்க 60 வருஷம் படிச்சு இருக்கட்டும், பருப்பா படிச்சுதான் நம்மளுக்கு தெரிஞ்சுது. தெரியுது. ஆமா, அருப்பா படிச்ச சாமி. நான் இவ்வளவு நாள் அருப்பா என்ன நினைச்சு தெரியுமா, அது வந்து கடவுள் அப்படியே போற்றி படிக்கிறது போல இருக்கு. கடவுள் இப்படி அப்படி இப்படி அப்படி இது அது. அப்புறம் நம்ம சில சமயம் சில பாட்டுலாம் பார்ப்பேன், வல்லார அவரை பத்தியே சொல்லுவாரு, நான் இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன், இந்த கீரை என்னமோ ஒரு கீரை கடையிறதே விரும்பினேன் அப்படின்னு ஒரு பாட்டுலாம் நான் படிச்சிருக்கேன். என்ன இது குறைகளை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க போல இருக்குது. சரி, இதை படிக்கிறதுனால நம்மளுக்கு என்ன பிரயோஜனம்? ஒண்ணு படிச்சா பாருங்க, கோடிக்கணக்கான மக்கள், 10 பேர் கொஞ்சம் பேர் இல்லை, புறம் புறாவிலையும் கோடிக்கான மக்கள் வந்து சமயத்தை வழிபாடு பண்ணிக்கிறாங்க. என்ன பண்றாங்க? வழிபாடு வேகமா பண்றாங்க, ரொம்ப வேகமா பண்றாங்க. பலி கொடுக்குறாங்க, ஆடெல்லாம் வெட்டுறாங்க, மாடை வெட்டுறாங்க, பலி கொடுத்து வழிபாடு செய்யறாங்க. இதெல்லாம் பண்ணி அதெல்லாம் வழிபாடு நினைச்சுட்டு இருக்காங்க. பக்தியா கும்பிடுறாங்க சார், பக்தி இருக்கு சார் அவங்ககிட்ட. யாருக்கு ஒண்ணு தெரியாம கும்பிட்டு இருக்காங்க, யாருக்கு கும்பிடுறதுன்னு தெரியாம கும்பிட்டு இருக்காங்க, எது உண்மையா தெய்வம் தெரியாம கும்பிட்டு இருக்காங்க. நல்லா அறிவை தரதே நீங்க தான் பண்ணணும். இந்த வேலை பண்ணி பாருங்க, இந்த விளக்கு போய் தான் உங்களுக்கு போய் சேர்ந்து இதெல்லாம் தெய்வம் இல்லையா, இந்த உருவத்தை கடவுள் இல்லையா அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கணும். உருவத்தை கடவுள் தனி இல்லடான்னு தெரிஞ்சுக்கணும் அவங்க. இப்ப தீம் பண்ணுங்களேன், சூரியன் வந்து பாம்பெல்லாம் வச்சு தினம் குளிச்சு வந்து வச்சுக்கு வர பாம்பெல்லாம் உட்காந்து வரா பாரு, தினம் மேக்கப் பண்ணது கிலோ வச்சு உட்காந்துவாங்களா? நம்ம போய் ஜப்போம்னா மேக்கப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பூவெல்லாம் புடவை கட்டிட்டு நகை போட்டுட்டு பூவெல்லாம் வச்சு கொடுப்பாங்களா? பதினொன்னா அந்த ஆசை. அந்த காட்டுனதுல இருந்து சாமி பாசிட்டிவ் திங்கிங் கொஞ்சம் இருக்கு. அப்படி அழகா பணக்காரனா இருக்கு தமிழச்சாமி, ஜகஜோதியா சந்தோஷமா இருக்காங்க. அது வரைக்கும் ஒரு பண்ணி விட்டாங்க. வந்து பாம்பர் படுத்துட்டு இருக்கிறாரு. எந்த பாம்பு எங்கேயா இருக்கு படுத்துட்டு இருக்குது, அது படுத்துட்டு இருக்கிறாரு. வாசி பாம்பு படுத்திருக்கு சாமி. என்ன படுத்து? வாசி பாம்பு படுத்திருக்குது. பேரு ஆதிதேசனா? இல்ல நான் சொல்றேன், வாசி பாம்பு படுத்து கிடக்குது, அது அப்படி சுருண்டு படுத்திருக்கான். வாசிதான் இல்ல, என்ன சொல்றேன், அது ஒண்ணும் தெரியாம மக்கள் வந்து ஏமாந்து இருக்கிறாங்க. நான் வந்து உண்மை சொல்ல ட்ரை பண்றோம். மக்கள் பட்சத்துல மக்கள் வந்து பொறுமையா படிச்சு ஒரு பக்தி பாட்டு நினைக்காம இந்த விளக்கெல்லாம் படிச்சா நிறைய உண்மையான தெய்வத்தின் விளக்கம் வரும். தெய்வம் உண்மையில எது தெய்வம், அதனால நம்ம எப்படி அடைய முடியும் தெரிஞ்சுக்கிட்டு அதை அடைஞ்சா எந்த தொண்டு இல்லாமல் வாழலாம், மனத்தையே ஜெயிக்கலாம், உயிரோட வாழலாம். அதான் அவசியம், பக்தி அவசியம். மனம்தான் காரணம், தவம் தாங்க, தவம் பண்ணாதான் வாழ முடியும். மீ என்ன ஜீவன் என்ன பண்ணாலும் சரி கொஞ்ச நாள் இருக்கலாம், அவ்வளவுதான். ஆனா மனதை ஜெயிக்கணும்னா தவம் பண்ணி ஆகணும். அது மனம்தான் மெயின் ரீசன். மனதை அணைக்கி ஆகணும். அது பக்தி அவசியம் ஆகணும். பக்தியில மனம் உருகும், எழும், காத்துல அடங்கும். அதனால பக்தி பார்த்துட்டு இருக்கிறோம். பக்தி சொல்லி இப்படிதான் பக்தி பண்றது. பக்தி பண்றதுக்கே இப்படி பண்றதுன்னு டெக்னிக் இருக்கு. டெக்னிக் பண்ணணும், அதுதான் உள்ளாரு பார்க்கணும். ஆமையை என்ன அடிச்சுதான் இருந்தாலும் சொல்லுங்க, சொன்னா இத்திரி போட்டு அடிச்சா போயிட்டா நான் சொல்லலாம் சொன்னாலும் அறிவாளி. அதான் உடம்பு சொன்னான் பழங்க சொல்லிட்டு நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அவரு ஒரு பெரிய ஜீவகாருண்யா இருந்திருப்பாரு போல இருக்கு. அது மாதிரி
தமிழ்நாட்டில் வந்து கோடிக்கணக்கான மக்கள் வந்து வணங்கிட்டே இருக்காங்க. அதை பார்க்க நீ வணங்கதான் இருந்தது இல்லைன்னு நம்ம சொல்லணும். சொல்லணும் எல்லாம் இல்லை உண்மையில் இல்லைன்னு சொல்லணும். சொல்லி ஆண்டு வந்து அனுபவம் தான்டா நம்ம தான் பார்க்க முடியும், பிள்ளைகளை பார்க்க முடியாதுன்னு சொல்லணும் உங்களுக்கு. அதான் என்னோட எய்ம் சார். பக்தருடைய எய்ம் என்னன்னா மனம் உருகணும், மன நல்வழிக்கு வரணும், தப்பு செய்ய பயப்படணும், ஆணவம் மாயை தன்மம் இதெல்லாம் இது எல்லாத்தையும் ஒழிக்கணும், பின்னி மூப்பு பயம் துன்பம் இல்லாமல் வாழணும், நம்ம உடம்ப வந்து காப்பாற்றிக்கணும், நல்லது ஜெயிக்கணும், என்னைக்கு இருக்கணும். இதுதான் எய்ம். இந்த எய்முக்கு பக்தி அவசியம் வேணும். மனம்தான் மெயின் காரணம். மனசை அடக்கணும், மனம் அடங்கணும், அதுக்கே நெகிழ வைக்கணும். முதல்ல பக்தி அதுதான் நெகிழும். எப்படி பக்தி பண்ணணுங்கிறத அடுப்பாரு நான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அப்படி பண்ணணும், அப்படி நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்க. இன்னைக்கு என்னது என்ன பதிகம்? 6:16 அது பாக்கணுமா? இல்ல இல்ல, போன வாரம் இந்த 6:15 தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். 6:16 ரொம்ப இருங்க. 9 6:16 4 9 பாத்துமா? பாத்துட்டோம். ஏன்னா குறித்த ஊனை இது ரொம்ப நாள் முன்னுக்கு பார்த்தோம், பரவாயில்ல பாப்போம் வாங்க. இல்ல நான் பண்ணல, இப்ப நான் இப்ப வந்து பாப்போம். குறித்த ஊனை கொஞ்சம் கருத்து இருக்கு. பாட்டு வித்தால் பாடுகின்றேன், பணிவித்தால் பணிகின்றேன், பதியே நின்னை கூட்டுவித்தால் கூடுகின்றேன், குழைவித்தால் குழைகின்றேன், குறித்த ஊனை ஊட்டுவித்தால் உண்கின்றேன், உறக்குவித்தால் உறங்குகின்றேன், உறங்காதென்றும் ஆட்டுவித்தால் ஆடுகின்றேன், அத்திரியேனால் ஆவது அந்தோ இச்சிறியேனால் ஆவதென்னே. இதே ஒரு 2 மாசம் முன்னுக்கு பார்த்துருப்போம். பரவாயில்ல பார்ப்போம். பார்த்ததே படிச்சு நிறைய பாட்டு இப்ப 19 இப்ப 10 பாட்டு எடுத்து இப்போ நீங்க என்ன பண்றீங்கக்கா? திருப்பி எட் பண்ணிட்டு இல்ல எல்லாம் போட்டு எல்லாரும் போட்டு புதுசா மாங்காவா அறுக்குறீங்க சாமி. இல்லைங்க, அறுத்த மாங்காவை கொண்டு போயிட்டு ஜூஸ் புளியாவே அப்புறம் இன்னும் அறுத்து போட்டுக்கிட்டே அது அறுத்த மாங்காவை வந்து ஜூஸை புளிச்சு சாப்பிட்டு போட்டு அப்புறமே வரும் அறுப்பு சாமி. அதே கூடியில போட்டோன்னே பழைய மாங்காலாம் கீழே தங்கிருது. சரி சொல்லுங்க. நம்ம என்ன செய்யறோம், எல்லாம் நாம சேரும் நினைச்சுக்கிறோம் இல்லையா? இதா இருந்தாலும் எனக்கு இப்ப இங்கதான் கேள்வி வருது. சொல்லுங்க. பாட்டு நான் தூங்கி எழுந்தேன், நான் குளிச்சேன், நான் சாப்பிட்டேன், நான் கடை போனேன், நான் வேலைக்கு போனேன், நான் சம்பாதிச்சேன், நான் வீடு வாங்கினேன், நான் காடி வாங்கினேன், எல்லாம் நாலு பேசணும் இல்லையா எல்லாரும்? அவர் சொல்றாரு, நான் இல்லடா, நான் பாட வச்சா நான் பாடுறேன்டா, நீ பாட வச்சா நான் பாடுறேன், வணங்க தூரம் என்கிட்ட இல்ல, நீ பணி வச்சா உன்னை நான் பண்ணிடுறேன், உன்னை வணங்க தூரம் என்கிட்ட இல்லை, நான் வணங்குறேன், வணங்கிக்கிறேன், ஆண்டா உன்னை நீ கூட்டு தான் நான் கூடுறேன். மனம் குழைஞ்சி பக்தியா சொன்ன பாருங்க, குழையது நம்ம இல்லை, படிக்கிறது மெக்கானிக்கா படிக்கிறோம்ல, குழையது கூட அவன் தான் பண்ணுவான். குழையன்னா என்ன சாமி? நெகிழ்ந்து படிக்கிறது. நிகழ்ந்து படிக்கிறது. அது கூட நம்ம வர முடியாது. சரி, இதெல்லாம் எதுவுமே முடியாது. சாப்பிட்றத நம்ம வீட்டுல சாப்பிட்றோமா நினைச்சிருந்தாலும் நம்ம என்ன நினைக்கிறோம், ஃப்ரெஷ்ஷா சாப்பிட நினைக்கிறோம் இல்லையா? அவன் வந்து இந்த வேலைக்கு இதுதான் உனக்கு அவன் தீர்மானம் பண்ணிட்டான், தீர்மானம் பண்ணி விட்டான். அந்த உணவுதான் நம்ம சாப்பிடலாமா? குறித்த உணை இந்த வேலை என்ன குறித்த ஊனை ஊட்டுவித்தால் உண்ணுகின்றேன்னா அப்புறம் என்ன இந்த அசைவம் சாப்பிடுறாங்களா அவங்களும் எப்படி? அவங்களுக்கு அவன் தான் டிசைட் பண்ணிக்கலாம். பக்தி உணவுதான் இது. பக்தியான பேச்சு பாட்டு கிடையாது. நாஸ்தி எல்லாம் உடைக்காதீங்க, அவெல்லாம் இறக்க முடியாது, அவனதான் பாட்டு கிடையாது, இதெல்லாம் கிடையாது. அது வந்து பக்தி உள்ளவங்களுக்கு தான். அதாவது என்ன சாமி, அதாவது இப்ப பக்தியில நீங்க வந்து அவனை நம்பி இறங்கிட்டீங்க அப்படின்னாக்கா ஃபுல் கண்ட்ரோல் அவங்க எடுத்துக்கிறாப்புல. ஆமா ஆமா ஆமா. இப்ப நம்பலாம், நம்மள கட்ட கூலி அவன் லாபம் வச்சிருக்கோம், நம்மளும் கட்ட வச்சுக்கிறோம். இப்ப நம்ம இதுல வரலன்னு சொல்லுங்க. வரல, நான் வச்சிருக்கோம், வரலையே.
ஓ, நான் பாடுறது இல்ல, நம்ம பாடுறது இல்ல, படிக்கிறது இல்ல, கூடுறது கூடுறது இல்ல, இல்ல, குழையறது இல்ல, குறையறது குழஞ்சு பாடுறது இல்ல. கிடையாது. சில சாப்பாடு நாம பண்றோம். இந்த பண்ண நான் ஓ சொல்றேன். சாமி, இப்ப இவங்க என்னன்னாக்கா, உடல் பொருளாவிய குடுத்துட்டாங்க இவங்க. ஆமா சரியா ஆமா சாமி? ஆமா ஆமா அவ்வளவுதான், அவ்வளவுதான். அதாவது அவங்கள குடுத்துட்டாங்க. இப்ப அவங்க கையில இல்ல. அவங்க இல்ல சுதந்திரத்துல எதையும் செய்ய மாட்டாங்க. சரியா ஆமா அதான் சாமி? சொல்ல பாருங்க. இந்த ஊழல் இந்த சாப்பாடு சாப்பிட்டு நீ அது கூட கொடுத்தா பதில் பாருங்க, நீ வாயில ஊட்டினாலும் சாப்பிடுவேன். ம். நீ ஊட்டி வச்சா அப்படி இல்லை. சரி இதெல்லாம் ஒண்ணு வேணா போய் தூங்குறேன் அப்படின்னா அதுவும் முடியாதுடா. எத்தனை தூங்குறேன் வாசிப்படலாம், தூங்க அ, சாப்பிடலாம். அ. உறக்கத்தான் இல்லை, அது கூட முடியாது. உறக்காச்சு ஆட்டினா ஆடி உட்காந்து என்ன பண்ண முடியுமா? நான் ஒண்ணும் பண்ண முடியாது. சரி சாப்பிடலாம்ல, நான் ஒண்ணும் பண்ண முடியாது. ம். என்ன தூங்குறதே எனக்கு சொந்தம் கிடையாது, இது கிடையாது. அதாவது இது பக்தி உள்ளவங்களுக்கு ஃபுல் கண்ட்ரோல்ல அவன். அதாவது இதுல இருந்து இன்னொரு கதை தெரியுது சாமி. அவன் சொன்னாதான் இவங்க செய்யறாங்க. இவங்களா ஆசைப்பட்டு எதுவும் செய்யறது கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆமா ஆமா ஆமா. அடுத்த அடுத்த பாட்டு பாருங்க. உடுப்பவனும் உண்பவனும் நானே என்னனவும் என்னனவுமா சரியா நான் படிக்கிறது? என்னவும் என்னவும் ஓ, என்னவும் என்னவும்னு நானும் சொல்லவும் அர்த்தம். உடுப்பவனும் உண்பவனும் நானே என்னவும் நாணம் உருவதெந்தாய் தடுப்பவனும் தடை தீர்த்து கொடுப்பவனும் பிறப்பறுப்பு பிறப்பு இறப்பு. பிறப்பு இறப்பு தன்னை நீக்கி எடுப்பவனும் காப்பவனும் இன்ப அனுபவ உருவாய் என்னுள் ஓங்கி அடுப்பவனும் நீ என்றால் அந்தோ இச்சிறியனால் ஆவதென்னே. ஓகே, சரி சாமி. உடுப்பவனும் உண்பவனும் நானே என்னவும் நாணம் உருவதெந்தாய் அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு? ட்ரெஸ் பண்ணியது நான் ட்ரெஸ் பண்ணியது நான் சாப்பிட்றேன்னு சொல்றோம்ல, ஆ, அப்படி சொல்ல எனக்கு வெக்கமா இருக்குங்கிற. ஆ, நான் ட்ரெஸ் பண்ணிக்கிறேன் நான் சாப்பிட சொல்லி வெக்கமா இருக்கு. ஆ, ஆனா தடுக்கிறவனும் தலை நீர்த்து தீர்த்து கொடுக்கிறவனும் ஆ, பிறப்பு இறப்பு அதெல்லாம் நீக்கி ஆ. என்னையே காப்பாற்றுறானும் இன்ப அனுபவத்தை உருவாய் என்னுள்ள வாங்கி இனிமே உள்ள வாங்கி அறுப்பவன் நீ என்றால் எல்லாம் நீ. ம். என்னென்ன ஆகுது வேண்டி கிடக்கு, என்ன ஆகும் இல்ல எல்லாம் இல்ல, நீ. தடுப்பவனும் தடை தீர். என்ன சாமி, அவனே தடுத்துட்டு அவனே அவன் அவன் அந்த வேலையை அவன் பார்ப்பவனா? ஆணவமய அவன் தான் தடுத்தான். யாரு? ஆணவமய கர்மெல்லாம் அவன் தான் கொடுத்து தடுக்கிறான்ல. ஏன் சாமி இது? இதான் எனக்கு கேட்கறதுக்கு கடுப்பா இருக்கு. அவனே கொடுத்துட்டு அதை வெண்டுட்டு வா. எப்படி சாமி நம்மளால முடியும்? நீ சொல்லுங்க. சார் உலகம் இயங்கணும் சார். 2 பாயிண்ட் கவனிங்க. எல்லாருமே ஞானி ஆகிட்ட உலகம் இயங்காது. உலகம் எதுக்கு இயங்கணும். எல்லாரும் ஞானி ஆயிட்டு போறோம், நல்லா இருப்போம். அப்படி உலகம் இயங்காது. அதனால ஒரு சாமி, இயக்கத்தை அப்படியே என்ன இருப்பாங்க. உலகம் எங்காதுன்றீங்க? நீ இதுவரை நீ எவ்வளவு பாடுபட்டாலும் எல்லாரும் தின்ன முடியாது. கொஞ்சம் பேர் தின பார்த்தாலும் அப்படிதான் இருப்பாங்க. எவ்வளவு பாடுபட்டாலும் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க, மொத்தம் அப்படிதான் இருப்பாங்க. மாம்சம் தின்னுவான், பெண்கிட்ட போவான், கொலை பண்ணுவான், கொள்ளடிப்பான், லஞ்சம் வாங்குவான், சரி, எல்லாம் ஏமாத்துவான், எல்லாம் பண்ணுவான். 15 தான் இருப்பாங்க. இருக்கிறதுதான் இருப்பான். ஆமா, சரி, அப்ப நம்ம என்ன பண்றது இப்ப? தெரிஞ்சு நல்லா அடிப்பாங்க. அதாவது சாமி, தடையை அவன் தான் வச்சிருக்கிறான், அந்த தடைக்கான தீர்வையும் அவன் தான் கொடுக்குறான். ஆமா, உதாரணத்துக்கு சாமி, உலகில் ஆணவம் கண்மம் மாயை மாமாயை அப்படின்னு இருக்குது. அது அப்படியே வெளியே கொண்டு போகுது. சரியா சாமி? அவெல்லாம் கொஞ்சம் எப்படி இருந்தோம், வரது எப்படி இருந்தோம், அப்படிதான் இருந்தோம், தடைப்பட்டு இருந்தோம். தடைப்பட்டு இருந்தோம். தடை நிக்கிற மாதிரி இப்போ தடை நீக்கிவிட்டான். இதெல்லாம் இப்ப அவன் தான் பண்றது. அதனால நமக்கு எதுவும் இல்லை, அவன் தான் பண்றது. அப்ப நம்ம மத்தவங்களை பத்தி கவலைப்பட வேணான்றீங்களா? அப்ப நமக்கு கவலை நீ நம்ம வேலை தெரியுமா, சொல்ல வேண்டிய நம்ம வேலை சொல்றதோட சரி. ஐயா என்ன பண்ணாரு, இந்த பாட்டு எழுதிச்சார்ல. அதான் சாமி, நான் அவர் யோசிக்கிறேன் பாருங்க. சொல்றதோடு சரி, அவர் பாட்டு அவர் வேலையை பார்த்துட்டு கிளம்பிட்டாரு. ஜாதகம் கட்டாருல.
கட்டினாரு. தலைமைச்சர் கட்டினாரு. ஏன் கட்டினாரு? கட்டினாரு. ஏன்? மக்கள் திருந்தணும், வாழணும், அவன் கட்டினார் இல்லையா? ஆமா. நான் சரியா வரல. சரி. போடா ஜான்டா போடான்னு விட்டுட்டார் கேபிடல்ல. கேபன்ல. அதான் தரகன்னு ஒண்ணு வச்சுக்கிறார். கொடுத்தாரு. நீ புரிஞ்சு வாழ்ந்தா வாழ்ந்துக்கோ, வாழன்னு அப்படியே போய். சரி, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் சாமி. சொல்லுங்க. நீங்க அவரு காலகட்டத்துல இருக்கிறீங்க, இப்ப இதே தெளிவோட இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோமே. நான் ஒரு 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 ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின் கேட்க போறேன் உங்ககிட்ட. சரி சாமி, புரியுதா? இதே வரலாறு எழுத பாட்டெல்லாம் நீங்க கலெக்ட் பண்ணி படிச்சு படிச்சு ஒரு மாதிரி தெளிவு ஆயிட்டீங்க. ஓகேவா? தெளிஞ்சுட்டு சொல்றேன் எல்லாருக்கும். சொல்லிட்டு இருக்கிறீங்க. நிறைய பேர் கேட்கல, சில பேர் கேட்கறாங்க. கேட்கறாங்க, கேட்காதவங்க கேட்கலாம் பண்ண முடியும். சாமி, நான் இன்னும் இப்ப நீங்க கதை சொல்றீங்களா? இப்ப நான் சொல்லிட்டா? நான் கதையே சொல்லல. கதை என்ன இல்லைங்க, நீங்க இருக்கீங்க இப்ப வரலாறு வரலாறு மாதிரி பக்தியா இருக்கிறீங்க, அப்படியே அவரு இருக்கீங்க. ஆனா ரொம்ப இதா இல்ல, அப்படியே அவர் இருக்கீங்க. அப்போ எல்லாரும் இந்த மாதிரி ஞான சபை இதெல்லாம் கட்டிட்டு இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிருப்பீங்க அப்ப? எப்ப வரலாறு காலத்துல இருந்துவா நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னு கேட்டேன். அது எடுத்து விட்டுற மாட்டேன். அது எடுத்து இப்ப இந்த காலத்திலேயே இந்த சங்கத்தை விடாம புட்டி வச்சுக்கிற பாருங்க. அவன் அப்ப ஞானம் விட்டுருப்பானா? ஐயா ஐயா தெரிஞ்சோம். ஐயா அந்த மாதிரி ஆளா இல்லை யாரும். ஐயா சரி பெரிய தொண்டரா இருந்திருப்பேன். சந்தோஷப்பட்டிருப்பேன். வேலையை பார்த்திருப்பீங்க. ஆமா, வேலை மாதிரி விட்டு போயிட மாட்டேன். அப்ப இருந்து மூப்பா இருந்திருந்தால ஞானகாலம் இப்ப ஜோரா இருந்திருக்கும். அப்படியே ஜோரா இருந்திருக்கும். என்ன பண்றது, தமிழ்நாடு வளர்ந்துருக்கும். அப்புறம் இல்ல. சரி வாங்க பேச்சு நம்ம வேலையை பார்ப்போம். அதுக்கு ஒரு காலம் இருக்குல்ல, அப்படி சமாதானம் பண்ணிக்கிறோம். அவ்வளவுதான் காரணம். அப்படி சமாளிக்கிறோம், அவ்வளவு சமாதானம் பண்ணும். கோடி மக்கள் கொஞ்சமா தான் திருத்திடலாம். மக்கள் கோடிக்கணக்காயிட்டாங்க. மாமத்தில் பழகம் வாய்ப்பு வச்சு விடுறான்னா என்ன சொல்றான், இதான் இந்த பொம்பளைங்களே என்ன சொல்றாங்க, இது கொடுத்தாங்க என் பிள்ளைங்க சக்தியா இருக்கும்ங்கிறாங்க. இதுதான் சக்தியா. பலம் இல்லாம போயிடும் சொல்றாங்க. அப்ப இவங்கெல்லாம் குத்த வேலை செய்யலாம் சார். வெயில விளையாட்டு சொல்றாங்க, சண்டே அன்னைக்கு சாப்பிட்டாங்க சார். அப்படியே ஒரு நாள் சாப்பிட்டா ஒரு வாரம் பலமா இருந்துட்டு வரோமா? சண்டே சாப்பிட்டோம். இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச சின்ன வயசுல இந்த பப்ளிக்கா சாப்பிட மாட்டாங்க சார். வீட்டோட தனி பாத்திரம் வச்சிருப்பாங்க. மாம்சால யாரும் போக மாட்டாங்க. போட்டாங்க போய் வாங்கிடுவாங்க. இப்ப சாது போயிட்டு சண்டை போயிட்டு பாருங்க, குடும்பத்துல மாம்சம் வரிசை லைனுக்கு தான் சார். லைன் நினைக்கிற மாதிரி வரிசை ரோல் லைனுக்கு தான் சார். முக்கியமே இல்லை சார். தம்பி, நான் இங்க இப்ப கார்டனிங் பண்றேன்ல, கார்டனிங் பண்றேன். எங்க அந்த பக்கத்துல ஒரு ஆண்டி இருக்கீங்க. ஆண்டி கேட்பாங்க, நீங்க என்ன சாப்பிடுறீங்க, வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களே, வேலை செய்றீங்க, ஒரே ஆளா எல்லாம் செய்றீங்களே அப்படின்ட்டு. நான் என்ன நாடுறேனோ அதுதானே சாப்பிடுறேன். நான் வேற என்ன சாப்பிடுறேன்? சைவம் தான் சாப்பிடுறேன். சைவத்தினால பலம் வருது அப்படின்றாங்க. அவங்க சைவம், அவங்க பிள்ளைங்க எல்லாம் சைவம் இல்ல. சரி வாங்க அடுத்து. உடுப்பவனும் உண்பவனும் அதா, சாவதென்றும் பிறப்பதென்றும் சாவதென்றுமா? தீக்கி காப்பாத்துறான். இன்னைக்கு இந்த தாவர வரலாறுலாம் இல்ல, இந்த ஒரு பதிகத்தை அப்படியே எத்தனை பாட்டு பார்க்க முடியுமோ பார்ப்போம். முதல்ல திருப்பி 1வது பாட்டுக்கு வருவோம் இல்லைங்க. இப்ப தாவரம் முறையீடு பாத்துருவோம். சரி வாங்க முறையீடுக்கு போவோம். நிறைய பாட்டு வச்சு பார்க்க முடியாது. இது எத்தனை பாக்குறோம் பார்ப்போம்.
சொல்லுங்க பதிகம். 1:6 1:6 1:6 1:6 முதல் தலைவர் சார். முதல் தலைவர் 6வது முறையீடு. திருவருண் முறையீடு சாமி. நான் இந்த ஆமா. முறையீடு நினைச்சிட்டு இருக்கேன். இதுல வேணா பல கதைகள் வரும். 1:6 16 13 14 15 16 அப்படியே போகணும். 13ல இருந்து அப்படியே போக வேண்டியதான். ஆமா. கைக்கின்ற காயும் இனிப்பாம் விடமும் கன அமுதாம் பொய்கின்ற காணலும் நீராம் வான் பாவமும் புண்ணியமாம் வைக்கின்ற ஓடுஞ்செம் பொன்னாம் என் கெட்ட மனது சீர் தொய்கின்ற நல்ல மனதாவதில்லை என் சொல்லுவனே. கசக்கார காய் இருக்குல்ல, கசக்கார சாமி கது சாத்து. அருண் அருண் கது சாத்து. கது க்ளோஸ் டோ. சொல்லுங்க சாமி. பாவக்காய் கசக்கல்ல, பாவக்காய் கசக்குது சாமி. ஓகே. அதோட இனிப்பா மாறினா மாறலாம். இனிப்பா மாறினா மாறலாம். ஓ, கைக்கின்ற காயும் இனிப்பாம் விஷமும் விடமும். ஓ விஷம். விட்டம்னாக்க விஷமா சாமி? அது வந்து தமிழ்ல விட்டம். ஆமா. ஓ ஷா வந்து டா. ஆமா. வேஷ்டி வேட்டி வேஷ்டி வேட்டி கஷ்டம் கட்டம். நான் கூட பல விடயங்களை பேசி சென்றார் அப்படின்னு விட்டான விடயம் நினைச்சிட்டு இருக்கேன். இல்ல விடமும் கன அமுதம். விஷம் கூட அமுதமா மாறிடுமா? ஓ காய், அதாவது கசக்குன்ற காயும் கனிப்பு காயும் இனிச்சிருச்சான், அமுதமா மாறிடுச்சான். சரி. ஆமா. பொய்க்கின்ற காணல் இருக்குல்ல, காணல் காய்க்கு அந்த இது ரோட்ல வெயிலுக்கான அனலுக்கு இருக்கும். அது உண்மையா நிறைய மாறலாம். ஓகே. பாவமும் புண்ணியமாயிடலாமா? பாவமும் புண்ணியமா. பாருங்க சாமி, இப்பதான் எனக்கு படிக்கும்போது ஒரு மண்ணும் புரியல. பாவமும் புண்ணியமாகலாம். வைக்கின்ற ஓடும் பொண்ணாகலாம். ஒரு ஓடு வைக்கிற ரோடுல அப்படி பொண்ணா மாறிடலாம். எல்லாம் மாறும். ஐயோ, பயமா இருக்கு. கெட்ட படுத்திருக்கே, உன் சீர ஆன்மீக நல்ல மனசா மாற மாட்டேங்குது. எல்லாம் மாறிவிடும். என் மனசு மாற மாட்டேங்குது. எல்லாம் நல்லபடியா சொல்லிட்டு இது மனசை மட்டும் மாத்த முடியலையே. இதெல்லாம் மாறும். என் மேல மாறும். இல்லைங்க, இது இப்படி படிக்கணும். நம்ம தப்பா படிச்சுட்டு இருந்திருக்கேன். கைக்கின்ற காயும் இனிப்பாம் விடமும் கன அமுதாம் பொய்க்கின்ற காணலும் நீராம் வன் பாவமும் புண்ணியமாம் வைக்கின்ற ஓடும் செம்பொன்னாம் என் கெட்ட மனது நின் சீர்தொய்க்கின்ற நல்ல மனதாவதில்லை என் சொல்லுவனே. சமே, எனக்கு முதல்ல இருந்து ரொம்ப முதல்ல 2-3 வாட்டி இந்த ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. இப்ப மனதுக்கண் மாசு இல்ல நாதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. அப்படியா? சரியா சொல்றது? ரொம்ப சரி. ஓகே. இப்ப நீங்க வரலாறு பாத்தீங்கன்னாக்கா, அவரு ஜீவகானந்த் பத்தி பேசிக்காரு. அப்புறம் வந்து சொல்லிருக்காரு. ஆனா நீங்க அவர் முதல்ல இருந்து பாத்தீங்கன்னாக்கா, இந்த மனதுக்கண் மாசு இல்லைனாததுக்குதான் வேலையை பார்த்திருக்காரு. சரியா? உள்ளுக்குதான் வேலையை பார்த்திருக்காங்க. உள்ளுக்குதான். ஏன்னா அவருக்கு தெரியும் இப்ப வந்து சாமி, இப்ப எவ்வளையோ பேரு ஜீவகாருண்யம் பண்றேன்னு இருக்காங்க. ஆனா மனதுக்குள்ள வந்து அவங்களுக்கு மாசு ஏகப்பட்டது இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? இல்லாத வேலையை பாப்பாங்க. தர்மம் செய்யறாங்க சாமி. இப்ப நான் வந்து பாப்பேன். இங்க ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு 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 சீனர்னு வச்சுக்கோமே, அப்படியே அது என்னது வணங்குவாங்க, இது பண்ணுவாங்க, போயிட்டு சாப்பாடு எல்லாம் கொடுப்பாங்க. ஆனாக்கா பிசினஸ்ல ஏமாத்துவாங்க. புரியுது என்ன சொல்றேன்ட்டு? பிசினஸ் செய்யும்போது ஏமாத்துவாங்க, உதவிச்ச மாட்டாங்க, பாவ புண்ணியம் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஆனா வந்து வணங்குவாங்க. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னாக்க, இப்ப வல்லார் அதனாலதான் அவர் வந்து வகுத்திருக்காரு. தயவு, பக்தி, ஒழுக்கம். முதல்ல தயவுல ஆரம்பிச்சிருக்காரு.
இப்ப மனது மனது வந்து மாசு இல்லாம ஆகணும்னாக்கா நீங்க தயவா இருந்தீங்கனாலே ஏகப்பட்டது அடிபட்டு போயிடும். ஏகப்பட்டது நம்ம செய்ய முடியாது. ஆமா இப்போ உதாரணத்துக்கு காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியமா அது எல்லாமே செய்ய முடியாது. நீங்க ஏன்னா வள்ளுவர் கொடுக்குற பாருங்க. அஹ், அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் இந்நான்கில் இயம்பல்ல அறம். அழுக்காறு அவா வெகுளி இன்னார்ச்சோர் இவை நான்கும் இழுக்கா இயன்றது அறமா? ஆமா சொல்லுங்க என்னது அதுக்கு அது? அழுக்காறு பொறாமை, அவா ஆசை, வெகுளி கோபம், இன்னாச்சொல் அதான் என்னன்னு தெரியல. கண்டுபிடிச்சிட்டுறது. கண்டுபிடிச்சிட்டுறது வந்து தப்பா? ஆமா ம் இன்னாச்சொல் சரி ஓகே. அதான் சொன்னாரு. இனி இவ்வளவு இன்னாச்சொல் கணிப்பு காயம் தட்டு. இனிய உளவாத இன்னாது கூறல் கனி இருக்க காய் கவர்ந்தற்று அப்படின்னு நினைக்கிறேன். அதேதான். ம் சரி ஓகே. அது மாதிரி எல்லாம் என் மனசு நல்லதாலேங்கிற பாருங்க. அப்ப இப்ப வந்து பாருங்க சாமி, எனக்கு என்ன கேட்டாங்க, நான் அருப்பா ஃபுல் அண்ட் ஃபுல் பாக்குறது எனக்கு ஒரு 80% எல்லாமே இந்த மனதை சரி பண்றதுக்கான வேலையா தான் இருக்கும். அவரோட குற்றத்தை சார் சொல்றதா இருக்கட்டும். 99% மனம் தான் சார். 99% மனம் தான் பாருங்க. அதான் நான் ஆமா சொன்னேன், நான் வந்து அருப்பானாக்கா கடவுளை போட்டி பாருதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். இல்ல ஆக்சுவலி இல்ல வந்து இல்ல அருப்பாவை படிச்சீங்கன்னாக்கா மனம் சுத்தமாகும். கட்டாயம் அது அடுத்த பாட்டு பாருங்க. ஓகே. வீணே பொழுது கழிக்கின்ற நான் உன் விரை மலர்த்தாள் காணேன் கண்டாரையும் காண்கின்றேனா காண்கின்றேன் சற்றும் காணற்கு காணார்க்கு அன்பும் பூனேன் காணற்கு அன்பும் பூனேன் அன்பும் பூனேன் தவமும் புரியேன் அறமும் புகழ் நானேன் விலங்கிழியானே என் கடை நாயினே. நீ படியும் ஒரு ரெண்டு பாக்குறேன். வீணே பொழுது கழிக்கின்ற நாம் வீண் பொழுது கழிச்சிருக்கிறேன் நான். சரி வீணா பொழுது கழிச்சுக்கிறேன். சரி உன் விரை மரத்தாரு பாதம் நான் பார்த்ததே கிடையாது. சரி பார்த்தோடனே நான் பார்த்தது இல்லை. பார்க்கணுங்கிற அன்பும் கிடையாது. பாக்குறன்ற அன்புனா என்ன சாமி? அது அடுத்த வரி தவம் புரிய. ஓ பாக்குறன்ற அன்புனாக்கா பாக்குறதுக்காக தவம் செய்யறேன்னு அர்த்தம். ஆமா அதான் அடுத்த கூட பாரு. தவமும் புரியேன் அறம் போல தர்மத்தையும் பேச மாட்டேன். நான் தர்மத்தை நல்ல வாயில வராது. நல்ல வார்த்தை வாயில வராது. நானே வெக்கம் கிடையாது. மானம் கட்டவன் வெக்கம் கிடையாது. விலங்கு யானே முறியதுல கேவலமான ஆளு. விலங்கின் இழியானேனா விலங்கிழியானேனா? விலங்கோட கேவலமான எனக்கு கடையினா கடை நாயிலே கடிச்சினாரு. நாயே திரும்பி பாக்குது சாமி. நமக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்கால யாரா இவன் அப்படின்னு வல்லரா அப்படி சொல்லி அப்படி தாழ்த்திக்கணும் பாருங்க. இல்ல ஏன் அப்படி தாழ்த்திக்கணும்னு கேக்குறேன். அப்ப ஆணவம் போகும். ஆணவம் தர காட்டுற இல்ல சாமி. இப்ப நாயினாக்க நம்ம என்ன நினைக்கிறோம், அது ஒரு மிருகம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இப்ப நம்ம நாயோட நம்ம கடை நினைச்சா நாயே நம்ம மதிக்கணும் தெரியுமா உங்களுக்கு? அப்படி வந்துடும். அதான் கதை. இப்ப நாயை விட கடை என்னன்னாக்கா நாய் வந்து எனக்கு மேல இருக்குனாக்கா அப்ப நாயே நான் மதிச்சுதானே ஆகணும். ஆமா தானே சாமி? ஆமா. சரி வீணே பொழுது கழிக்கின்ற என்ன பண்றீங்க இருக்கேன்? வீணே பொழுது கழிக்கிறேன்னா என்ன பண்றேன் சொல்லுங்க. இதெல்லாம் பண்ண வருதுலாம் கிடையாது. தாமட்டது இல்ல தலைமுறை பேசுறது எல்லாம் பண்ணா வீணா போடுது. திங்கிறது தூங்குறது சிங்கிறது தூங்குறது திங்கிறது தூங்குறது. எழுந்திக்கிறது சாப்பிடுறது வேலைக்கு போறது அப்புறம் மத்தியானம் சாப்பிடுறது வேலையை போக சார். வேலையை போக சாப்பிடுறது இருக்கான். வேலைக்கு போறாம சாப்பிடுறீங்க இருக்கீங்க. ஆமா
கொண்டாடி வேலை இருக்க இருப்போம். இருக்காங்க. இங்க 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 அந்த கல்ச்சர் இருக்கு சாமி. இங்க நான் இங்க இருக்கிற இருக்கு இடத்துல சார், இங்க இருக்கு சார். இங்க வந்து நிறைய பெண்கள் தான் வேலைக்கு போவாங்க. இங்க விட பெண்கள் சார், இங்க விட சார், இங்க வேலை சார். அங்க இருக்கா? நான் வேலை போய் அவன் ஜாப் விட மாட்டோம், அப்போ வேலை போகணும். வைஃப் போய் வேலை பார்த்துட்டு வருவாங்க. அவங்ககிட்ட ஆமா, காசு வாங்கிட்டு ஒரு குவார்டர் அடிக்கு போயிடுவாரு அது டாஸ்மாக். அடுத்து வருவார். ஆமா எப்படிப்பட்ட நரக வாழ்க்கை தெரியுமா சாமி இது? ஐயா, நடக்கு சார். சாமி எங்க அப்பா வந்து வேலைக்கு போயிட்டு வந்துட்டு, எங்க அம்மா வேலைக்கு போக மாட்டாங்க. எங்க அப்பா வேலைக்கு போவாரு. அவரு வந்து அவரு காசுல தண்ணி அடிப்பாரு. தண்ணி அது அடிச்சு சரி, அங்கங்க உழுது கிடப்பாரு. அது சரி. அதே எங்க குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனை இருந்துச்சு தெரியுமா சாமி? சண்டை போட்டுக்குவாங்க, அடிச்சுக்குவாங்க, இது பண்ணிக்குவாங்க. ஆமாங்க, அப்ப கேவலம். இவன் வேலைக்கு போகாம இவன் வேலைக்கும் போல வந்து அந்த காசையும் அவன் எடுத்துட்டு இது பண்ணாங்க. என்ன அது? என்ன ஒரு சாமி ஒரு 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 பேச்சாளரு ஒரு பட்டிமன்றத்துல பேசிட்டு இருந்தாரு. சுக்கி சிவம்னு நினைக்கிறேன். அவர் சொன்னாரு, ஒருத்தன் நல்லா வேலைக்கு போயிட்டு வருவான், எல்லாம் ஒழுங்கா இருப்பானா, பொண்டாட்டி சரியாவே அவனை மதிக்க மாட்டாளாம். ஒருத்தன் குடிகாரனா இருப்பானா, போட்டு அடியன்னு அடிச்சு அவனையே தான் அன்பா அவன் கூடயே தான் இருப்பாய்ங்களா. அதனால அவர் சொன்னாரு நல்லா இருந்து என்ன பிரயோஜனம், எவனும் மதிக்க மாட்டான். அவன் இப்படி சொன்னே எனக்கு ஞாபகம் வந்துச்சு அது கதை. சரி, வீணே பொழுது போய்கிட்டு இருக்கிற சாமி. அப்ப நம்ம வந்து இறைவனை பத்தி சிந்திக்காதது, தவம் செய்யாதது, தர்மம் நடந்துக்காதது எல்லாமே வீண் பொழுது கழிச்சிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அதாவது சாமி என்னன்னாக்கா அடுத்த பிறப்புக்கு தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரியா? ஐயாவோட இல்ல, திருநாவுக்கரசர் நாயனார், திருநாள் நாயனார் அவர் சொல்றாரு, பெரும் புதிய பெயரால பரவானாலேங்கிறார். பெரும்பற்ற புதிய சிவபெருமான பேதனால பரவானாலாம். நீ பிறக்கவே நீ. அவனை பேசாதனாலாம் பிறக்கவே இல்லை, பிறக்காதனாலா? ஆமா, நீ ஆலையில நீ பரவானாலேங்கிறார். ஐய. ஆனா இதுல வந்து ஒரு 200 பாட்டு கூட இருக்கு. வாங்க அடுத்து வச்சா பாய்ஞ்சு பாருங்க. நானோர் எளிமை அடிமை. சரியா? நானோர் எளிமை அடிமை என்றோ நல்லன் அல்லன் என்றுதானோ நின் அன்பர் தகாதென்பார் நானோர் எளிமை அடிமை என்றோ நலன் அல்ல என்று நலன்தானோ நண்பர் தகாத என்பர் ஈதென்று தான் நினைத்தோ எவனோ நின் உள்ளம் இறங்கலை. இன்னும் இறங்கலையில் காணுடையன்கொள் விழியன்கொள் முக்கண்ணனை. அவர் ஏழை எளிமை, அவர் எளிமையானவன் அடிமை என்று நல்லன் இல்லை நலம் இல்லை அப்படின்னு சொல்லி உன்னுடைய அன்புலாம் என்ன நல்ல தகாதான்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அதை நினைச்சு ஏன்னா உன்னோட இறங்கல என் மேல இறக்க காட்டல. இன்னும் இறங்க வச்சு என் மேல நான் காட்டு போட்டவா கடை நிறுத்தி போட்டவா சொல்லு. தற்கொலை பண்ணிக்கிறான்றாங்களா? ஆமா, நீ இறங்கலன்னு சொன்னா இருக்கணும். பாருங்க சாமி, நான் ஒரு எளிமைன்னா என்ன அர்த்தம்? நான் ஒரு ஏழை, ஆமா, அடிமை. ஆமா, நல்லன்னா நல்லவன் இல்லையா? நல்ல இல்ல தகாதவன் சொல்லி ஒதுக்கிறாங்க, என்ன ஒழுகிட்டாங்க. இது என்று நான் நினைத்தோம். ஏனோ உன்னோட இறங்கல என் மேல. சரி, இன்னும் இறங்கல வச்சுக்கோ. இதே அன்பர்லாம் உன்னை ஒதுக்கிட்டாங்க. ஓகே, நம்ம ஆளை இவனை ஒதுக்கி விட்டாங்க, அப்புறம் நம்ம என்ன இவனை பாக்குறது அப்படின்ட்டு நீ நினைச்சிட்டு இருக்கியான்னு கேக்குறாங்க. ஆமா, இறங்க மாட்டேங்குது. இறங்க மாட்டேன். அப்படியே இருந்தா நான் காடு போய் தருவேன், எல்லாம் கடவுள் தருவேன். காட்டுல என்னது மிருகம் சொல்லுல காடு பண்ணாங்க. காட்டுல போயிட்டு புலி முனுக்கு அப்படியே டான்ஸ் ஆடுவேன், அது எனக்கு சாப்பிட்டு விடும். ஆமா, கடல்ல போய் உளுந்துருவேன், சோறாக்குறா சாப்பிட்டுரும். சொல்லு.
இங்க பாருங்க சாமி, உலகத்துல பரீட்சை மார்க்கு நல்லா எடுக்கலைன்னா தற்கொலை பண்ணிக்கிறான். ஆமா ஆமா. காதலி என்னது, தோல்வினா தகவலையா. காதல் தோல்வினா தற்கொலை பண்ணிக்கிறான். வேலை ப்ரெஷரு தற்கொலை பண்ணிக்கிறான். ஸ்ட்ரெஸ் தற்கொலை பண்ணிக்கிறான். காசு இல்ல தற்கொலை பண்ணிக்கிறான். கடன் பிரச்சனை தற்கொலை பண்ணிக்கிறான். பொண்டாட்டி புடிச்ச சண்டைன்னு தற்கொலை பண்ணிக்கிறான். அப்பா பிள்ளைய ஏஜிப்டான் பிள்ளை தற்கொலை பண்ணிக்கிறான். இவங்க பாருங்க சாமி, எதுக்கு தற்கொலை பண்றாங்க பாருங்க. இதுதான் பார்க்க போனாக்கா நம்ம சாமி, இதுக்குதான் நீங்க தற்கொலை பண்ணிட்டோம். ஏன்னா அவன் மட்டும் அருள் கொடுக்கல, நீ வாழ்த்து பிரயோஜனம் இல்ல. எனக்கு கேட்டாக்கா வேஸ்ட். அவன் தானே, அவன் அருள் கொடுக்கலனாக்கா, அவன் நம்மள பாக்கலனாக்கா நம்ம வாழ்ந்து என்ன பிரயோஜனம் சாமி. நான் இன்னைக்கு நீ காலைல கூட நான் ஒரு சிந்திச்சுட்டு இருந்தேன் சாமி. பாருங்க, இப்ப உலகத்துல வந்து அருள் கிடைக்காம, இப்ப நம்ம வந்து ஒரு ஒரு சிந்தனை வந்து திடீர்னு, நான் அப்பதான் கார்டனுக்கு போறேன், அப்போ ஒரு சிந்தனை வருது. உட்காந்து ஜெயமாயி சிந்திச்சுட்டு இருக்கேன். என்னன்னாக்கா, இப்போ உலகத்துல வந்து சாமி என்னது, காசு இல்லைன்னா கஷ்டம் வாழ்றதுக்கு அப்படின்றாங்க. ஆக்சுவலி வந்து அதெல்லாம் கஷ்டம் கிடையாது. நீங்க வந்து உங்களுக்கு வந்து சாப்பாடு, உடுப்பு, இடம், இது 3 போதும். இது வந்து அவ்வளவு ஒரு பெரிய செலவுன்னு சொல்ல முடியாது. நம்ம வந்து நிறைய லகரிகளை வந்து சேர்த்துக்கிட்டு இருக்கோம். காடி வேணும், இது வேணும், அது வேணும். அதோட மத்தவனை வேற பார்த்துட்டு அவன் அப்படி வாழ்றான், அதனால நம்மளும் அப்படி வாழணும். அப்புறம் வேற இந்த பிசினஸ் எல்லாம் வந்து நீங்க இது இருந்தாதான் நீங்க வந்து இன்பமா இருக்க முடியும்ட்டு அவங்க வேற ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு அவங்க வேற மண்டைக்குள்ள செலுத்தி விட்டாங்க. அப்ப அதெல்லாம் வந்து சின்ன வயசுலயே நமக்குள்ள பதிஞ்சு, இதெல்லாம் இருந்தாதான் வாழ முடியும்ட்டு வந்து, இது எல்லாமே பிசினஸ் தான் சாமி. உலகமே வந்து ஆரம்பமே தெரியுமா உங்களுக்கு, குழந்தை பிறந்த உடனே படிக்க பாருங்க, என்ன படிப்பட்டா நல்ல வேலை கிடைக்கும், சம்பளம் கிடைக்கும். ஆமா, படிப்பே வந்து எய்ம் வந்து பணத்துக்கு தான். ஆமா, டாக்டரா போலாமா, லாயரா போலாமா, இன்ஜினியரா போலாமா, என்ன போனா பணம் நிறைய வரும். உங்க எய்ம் வந்து படிக்கணும், நாலேஜ் வரணும், அறிவாளி அவனும் கிடையாது. என்ன படிப்பட்டா பணம் நிறைய வரும். உலகமே பணத்து தான் சார் இருக்கு. அதான் சாமி, இப்ப ஆக்சுவலி வந்து இதெல்லாம் இல்லாம கூட நம்ம வாழ்ந்துடலாம். வெறும் சாப்பாடு, பிச்சை எடுத்தாச்சும் வாழ்ந்துடலாம் சாமி. விட்டுருங்க, பிச்சை எடுத்தாச்சும் நம்ம வாழ்ந்துக்கலாம். ஆனா அருள் மட்டும் இல்லைன்னு வச்சுங்களேன், அந்த பிச்சை கூட கிடைக்காது உங்களுக்கு. நான் தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப நம்ம வந்து இப்ப உலகியல்ல வந்து இப்படி இதை சேர்க்கணும் அதை சேர்க்கணும்னு சேர்த்துக்கிட்டே போனோம்னு வச்சுங்களேன், ஓடி ஓடி போய் சேர்த்துன்னு வச்சுங்களேன், கடைசி செத்து போயிடுறோம். அதனால வினைவு வேற வந்துருதா. ஆனா நம்ம வந்து அருளை பெறணும். அதாவது அந்த அப்படியே நான் போயிட்டே இருக்கேன், நடந்து போயிட்டு மண்ணு கொத்துறேன். அப்ப அருளாது அணுவும் அசைந்திராது, அதனால் அருள் பெற முயலுக, அருளுற முயலுகவா, அருள் பெற முயலுகவா அப்படின்னு ஒரு கேள்வி இல்லையா? அத அகவல் வரி, அருள் பெற முயலுகவா இல்ல அருளுற முயலுகவா அப்படின்னு ஒரு கேள்வி. அருள் பெறவா, அருள் உறவா? சரி, ரெண்டுல ஏதோ ஒண்ணு. இப்ப வந்து அருள் உரையில் எல்லாம் ஆகும் அப்படின்னு சொல்லும் பொழுது, நீங்க அருள் பெறதான் முயற்சி பண்ணணுமே ஒழிஞ்சு, நான் இதெல்லாம் சேர்த்துப்பட்டுதான் நான் அருளை பெறுவேன், ஒரு 50-60 வயசுக்கு அப்புறம் தான் நானும் இதை பத்தி சிந்திப்பேன்னு நினைச்சீங்கன்னாக்கா முட்டாள்தனம். அது வந்து எனக்கு 40 வயசுக்கு மேலதான் தெரியுதுன்னா பாத்துக்கீங்க எப்படி இருக்கும். இல்ல எல்லாம் கோயிலுக்கு வந்து உண்டு. கிறிஸ்டின்ஸ் பாருங்க, கிறிஸ்டின்ஸ் சர்ச் எல்லாரும் தெரியுமா? போகணும் சாமி. போனா பாரதியார் வீட்டுக்கு வந்துருவாரு தெரியுமா உங்களுக்கு? அவனுக்கு சாப்பாடு போட்டு மாற முடியுமா? அதான் சொல்றேன். இந்துல வந்து பெரியதான் கோயில், அதோட வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமை போகணும் தவிர கோயில் ஆட்சி போறதில்ல, வாய்ப்பு ஆட்சி போறதில்லை. இந்த மாதிரி தனி போயிட்டு கூப்பிட்டு வந்துருவாங்க. எல்லாரும் பக்தி ஒன்றும் கிடையாது. அப்படி எல்லாம் பண்ணி பண்ணுவோம். பக்தியா கிடையாது, பயம் கிடையாது. அப்படிதான் வாழ்க்கை நடந்துட்டு இப்ப. அதான் அல்பா படிச்சு தினத்துக்கு ஆந்திரம் இறங்கணும். எப்படி இறங்குவான்? இந்த படம் இறங்குவான், தயவர் தான் இறங்குவோம். அல்படத்துக்கு வெளியில தயவுறாரு, தயவு தான், வேற வழி இல்லைங்கிறாரு. பெறுவது போல அப்படின்னு சிறு கொண்டு பெரு விளக்கு ஏத்துறதா?
இது அதாவது சாமி நான் நினைக்கிறேன், நம்ம தயவா இருந்தாக்கா அவனும் தயவு, நம்மளும் தயவு, ஒரே ஃப்ரீக்வன்சி ஒத்து போயிருது போல இருக்கு. ஆமா ஆமா ஆமா. சரியா? பாட்டு பாட்டு டைம் பாரு, பாட்டு அடுத்த பாட்டு 4 அப்புறம் 26 எங்க போகலாம். அடுத்த பாட்டு 5:25 ஆச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. ஆஹ் 16வது பாக்கணுமா? அது 16 ஒரு பேட்ச், 16 அதனால ஒரு பேட்ச் முடியுது. ஒரு 16ஓட ஒரு பேட்ச் முடிஞ்சிச்சு. ஓகே, பாத்துருவோம் அதை. மின்போலும் செஞ்சடை வித்தகனே, ஒளிமேவிய செம்பொன் போலும் மேனி, எம் புண்ணியனே, என்னை பெற்றி போற்றி போட்டி என்னை போற்றி பெற்ற தன் போலும் தாய் தந்தை 1000 பேர் இருந்தாலும் அந்தோ நின் போலும் அன்புடையார் எனக்கார் இந்த நீனிடத்தே. மின்போலும் செஞ்சடை வித்தானே, மின்னல் போல சடச்சிவரான். என்ன தம்பி மின்னல் போல சேரனா என்ன அர்த்தம்? தக 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 தகன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்கா? ஆமா நேரம் சார். செஞ்சடை வித்தானே, ஒளிமேவிய செம்பன் போன மேனிய புண்ணியதான் உடம்பு, ஒளி வீசக்கூடிய செம்பொன் பொன் போன்ற மேனி. சாமி நில்லுங்க நில்லுங்க இல்லைங்க, மின்னல் வந்து வெள்ளையா இருக்கும் சாமி, அப்ப பேரொளி எப்படி? உடனே அங்க பேருங்கடா அப்படின்னு உடனே நீங்க எதிர்த்தாலும் அங்க பேருங்கடா அப்படின்னுவீங்களா? பொன் போலும் மேனினா பொன்னொழி அப்படின்னு போறோம் நாங்க, எப்படி? ஓகே ரைட்டு. புண்ணியனே, என்னை போற்றி பெற்ற நான் தாயை தந்தை 1000 பேர் இருந்தாலும், எனக்கு பத்தி 1000 பேர் இருக்கு, அப்பா அம்மா 1000 பேர் இருந்தா கூட, ஏன் சாமி 1000 பேர் இல்ல அவ்வளவு பேர் இருந்தா கூட, அவ்வளவு பேர் இருந்தா கூட உன்னை போல அன்பு யாரு எனக்கு? இத சொல்லுங்க சாமி, இத சொல்லுங்க. ஏன்னா சாமி நம்ம கூடயே இருந்து அவன் தான் வந்து இந்த செட் பண்ணியிருந்தாலும், அவன் தான் உள்ளுக்கே இருந்து சிச்சாபை பொச்சாபை எல்லாம் வச்சு மேல ஏறி வாப்பா, ஏறி வாயா, ஏறி வாயாட்டுக்கு நம்மளுக்கு வந்து உதவி செஞ்சுட்டே இருக்கானா. பல ஜென்மமா கூட பிறப்ப கொடுத்து திருத்தி 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 ஒரு பக்குவத்துக்கு கொண்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்றாரா? இப்ப சாமி, இப்ப நம்ம அப்பா அம்மா இருக்காங்க சாமி, உதாரணத்துக்கு ஒருத்தர் இருக்கிறான், இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு அப்பா அம்மா இருக்காங்க. சரி, அவன் இறந்துட்டானாக்கா வேற அப்பா அம்மா அவனுக்கு கொடுத்து அவனை திருப்பியும் வர வைக்கிறது யாரு? அந்த அம்மாவுக்கு வந்து பால் சுரக்க வச்சு அவனை வளர்த்து ஆளாக்கி அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு பிள்ளைய பார்க்கணுன்ற எண்ணமும் கருணையும் வந்து கொடுத்து செயல்படுத்துறது அவன் தானே சாமி. செய்யணும்னு சொன்ன தாய்க்கு உள்ள கருணை யாருக்கு இருக்கு சாமி? செய்யறாங்களே. அப்ப அந்த தாய்க்குள்ள இருந்து இயங்குறது யாரு? அவன் தானே. தாயை போல 1000 அருளாதியும் அவன் சொல்லாரு. இந்த தாயோட வளர்கிறாங்களே, இவனை போட்டு 1000 தாய் மேல இருந்து அவன்கிட்ட இருக்கான். அவன் தாய்கிட்ட இருக்கு, மேலே இருக்கு. நாளைக்கு ஒரு பூனையை பார்த்தேன் சாமி, ஒரு பூனையும் ஒரு பூனை குட்டியும். அந்த பூனை பால் குடிச்சு அந்த பூனை குட்டி வந்து அப்படியே புருண்டு விளையாண்டுக்கிட்டு அப்படியே அந்த பூனை நக்கி கொடுத்துக்கிட்டே இருக்குது. சரியா? அது பாதுகாக்குது. பாதுகாத்துட்டு அப்புறம் வந்து அப்புறம் நான் யோசிச்சேன், ஒரு காலகட்டத்துல அந்த பூனை தனியா போயிடும், அந்த பிள்ளை தனியா போயிடும், விட்டு போயிடும். அதுக்கு என்ன, அது என்ன எதிர்பார்த்து அது செய்யுது? நீ சொல்லுங்க சாமி. மனுஷனாக்கா இவன் கடைசி காலத்துல நமக்கு கஞ்சி ஊத்துவான்னு பாப்போம். சரியா இல்லையா? அவன் கஞ்சி ஊத்துறானோ விஷத்தை ஊத்துறானோ தெரியாது. ஆனா அவ்வளவு இன்வெஸ்ட் பண்றான் அவன் மேல, ஏன்னா அவன் கடைசியா நம்மள பாத்துக்குவான் அப்படின்ட்டு. ஆமா, சரியா சாமி? 10 மிருகம் எதுவுமே சார், மிருகம் எதுவுமே, எந்த மிருகமும் எந்த பறவையும் குட்டியை ஒரு ஸ்டேஜ்ல அப்புறம் கேர் பண்றது இல்ல, கேர் பண்றது இல்ல சாமி. அப்ப நான் யோசிச்சேன், இந்த பூனை என்ன அந்த 10 பிள்ளைங்களும் வந்து அதை பாக்கு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு, அது பாட்டு அனாதியா செத்து போகுது கடைசியா. சரியா? அப்ப இது வந்து கஷ்டப்பட்டு வளர்த்து அதை ப்ரொடெக்ட் பண்ணுது, பாதுகாக்குது, சாப்பாடு கொடுக்குது, இது பண்ணுது. எதுக்கு அது வேலையை அது செய்யுது? எதுக்கு செய்யுது? கொஞ்ச நாள் தான். அதான் எதுக்கு அதுக்கு செய்யுது? அதுக்கு ஒரு ஒரு நன்மையும் இல்லையே.
அவன் தேடு சாமி இது இறைவன் பண்ற வேலைதான். அவன் தானே அந்த உயிர் வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த தாய்க்குள்ள இருந்து அவன் வேலையை பாக்குறான்ல. அதான் நான் யோசிச்சேன், பாடுறா அது எதுக்கு நான் யோசிச்சேனாக்கா, வீட்டுக்கு வந்துட்டு நம்ம வந்து இப்ப என் பிள்ளைங்களா இருக்கீங்களே, நம்ம ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்றது கொஞ்சமா ஸ்பெண்ட் பண்றோம் போல இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பிள்ளைங்கிட்ட அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் சாமி. அப்புறம் யோசிச்சேன், அப்புறம் அது பூனை ஞாபகம் வந்துருச்சு. பூனை சாப்பாடு தேட்டு வந்து கொஞ்ச நேரம் தான் ஸ்பெண்ட் டைம் பண்ணுது. அதுக்கே அவ்வளவு கருத்து இருக்கும் போது நம்ம எதிர்பார்ப்புல தானே செய்யறோம். பரவாயில்ல, முடிஞ்ச அளவுக்கு போவோம். பூனை வந்து எல்லா சாப்பாடுலாம் தேட்டு வந்து ஒரு கட்டத்துல அப்படியே ரிலாக்ஸா நக்கி கொடுத்துட்டு அப்படியே விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி எதிர்பார்ப்போட பிள்ளைங்களை வளர்க்கறது தப்பு என்ன கேட்டாங்க. இவன் வந்து அது வந்து ஒரு பிசினஸ் இதாயிரும் சாமி. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிதான் வளராங்க. நம்ம செஞ்சு பொறுத்த தெரியுமா வழி உண்மை இருக்காது. ஏன்னா வயசாச்சுன்னா நம்மளால வேலைக்கு முடியல. ஆமா, நடக்க முடியல, வேலை எழுந்து முடியல, போக முடியல, டிபெண்ட் ஆயிரும் நம்ம. அப்ப நம்ம வளர்ந்து காப்பாதுனா உள்ள வழி இல்ல. அதனால எதிர்பார்க்கிறோம். இப்ப பாருங்க சாமி, நானு போன மாசம் எங்க அம்மாவுக்கு உடம்பு முடியல, நான் இங்கேருந்து போனேன். அப்புறம் போன வாரம் போனேன். டாக்டர் கால் பண்ணிட்டு அன்னைக்கு என்கிட்ட சொல்றான், இந்த மிஷின் வந்து சர்வீஸ் போகுது, அதனால 27ஆம் தேதி வா, அப்புறம் 1ஆம் தேதி திருப்பி வான்றான். அப்ப நான் யோசிச்சேன், என்ன இவ்வளவு அலைச்சலா இருக்குது, போயிட்டு வந்துக்கிட்டு கடுப்பா இருக்கு அப்படின்னு நான் யோசிச்சேன். அப்புறம் டான் எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. எனக்கு வந்து சின்ன வயசா இருக்கும்போது சாமி ஆஸ்துமா இருந்துச்சு. ஆஸ்துமா இருந்துச்சு சாமி. ஆஸ்துமா இருந்தானே அடிக்கடி வந்து பிரச்சனையா இருக்கும். இங்கே தூக்கிட்டு ஓடுவாங்களாம் எங்க அப்பாவும் அம்மாவும் சொல்லுவாங்க. அப்ப நான் யோசிச்சேன், அவங்க அந்த நேரத்துல யோசிச்சிருந்தாங்கனாக்கா தூக்கி இவனை கொண்டுருவோம், கழுத்து நிறுத்தி. ஒரே தொல்லையா இருக்கு இவரோட. ஏன்னா சாமி அவங்க ஜாலியா இருக்கிற நேரத்துல ரொம்ப இழுத்துக்கிட்டு பறிச்சுக்கிறியா. அப்ப நான் யோசிச்சேன், அதை கம்பேர் பண்றதுக்கு இது நம்ம வந்து செய்யறது 8 hour டிராவல்லாம் ஒண்ணு இல்ல. மூடிக்கிட்டு வேலையை பாருட்டு உள்ள இருந்து ஒருத்தர் சொல்றான், மூடிக்கிட்டு உன் கடமை என்ன. இங்க வந்து இருந்தாங்கன்னா சாமி ஒவ்வொன்னு வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், யாரும் தெரிஞ்சவங்க இல்ல, எல்லாம் சுத்தி மலையாக்காருங்க. நான் ஒருத்தன் தான் தமிழன். நான் கூட்டு வந்து வச்சிருக்கலாம். அதனால அவங்களுக்கு வந்து இன்னும் ஸ்ட்ரெஸ் தான் கூடுமே ஒழிஞ்சு நிம்மதி இருக்காது. இப்ப அங்கன்னா சாமி அவங்க பாட்டுக்கு வெளியே மோட்டர் எடுத்துட்டு போயிட்டு சாப்பிட்டு வர்றது. ஒரு காடியை வாங்கி கொடுத்துட்டேன், புருஷன் பொண்டாட்டி காடியில போயிட்டு அப்படியே ஜாலியா சுத்திட்டு சாப்பிடுறாங்க, என்ன பண்றாங்க, வீடு இருக்கு, ஓடுவாரு, வாங்கி கொடுத்துருக்கேன். அப்படியே போறாங்களோ, 6 பேர் பாக்குறாங்களோ, 4 பேர்கிட்ட பேசுறாங்களோனாக்கா வயசாச்சு சாமி. இப்ப நம்ம வீட்டுல இருக்க மாட்டோம். நம்ம அதையும் யோசிக்கலாம். உடம்பு உண்மையிலே முடியல, நடக்க முடியலனாக்கா நம்ம வந்து கூட்டு வந்து வச்சுக்கலாம். ஏன்னா எங்கேயும் போறது கிடையாது, அதனால வீட்டுல வச்சுக்கலாம். அதனால நான் அங்கேயே இருக்கணும்னு வச்சிருக்கேன். அங்க பக்கத்துல எல்லாம் தமிழ்நாடு இருக்காங்க. இங்க வந்து வெளியே போல தட்டிக்கு உழுந்தீங்கன்னாக்கா எல்லாம் மலையாளம் தான், தெரிஞ்சுக்கிங்க. அதனால சரிப்பட்டு வராது. அதான் நான் யோசிச்சேன், மனசு அது கூட ஒரு வேலையை பத்தி. அது ஒரு பெரிய கதை சாமி. சரி வாங்க முடிச்சுக்கோ. பக்தியை பார்ப்போம். எப்படி பக்தி பண்றா இருப்பாருங்க, என்ன எதிர்பார்க்கறா இருப்பாருங்க. அவனோட அருள் வேணும், அவ்வளவுதான். அது அருளுக்காக தான் அவளை பாடுபடுறது. அருள் கிடைச்சா நம்ம வாழ்க்கையில குறையா கிடையாது, சுகமா இருக்கலாம், மனத்தையே ஜெயிக்கலாம். அருள் வேணும். அதுக்காக நம்ம பக்தியா இருக்கணும். ஐயா வந்து இப்படிலாம் பக்தி பண்றா பாருங்க. இந்த பாட்டெல்லாம் பாரும்போது பக்தி பண்ண கத்துக்கணும், கத்துன்னு செய்யணும். நன்றி. கவனிங்க, எல்லாரும் கவனிச்சிங்க. நன்றி. வாழ்க. அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி, ராமலிங்காவியம் ராமலிங்காவியம் ராமலிங்காவியம். நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. நன்றி. வணக்கம் ஐயா. நன்றி. வணக்கம்.